அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு நீங்களே முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு எல்லாமே புரியும். ஒரு தப்பு ஒரு ஆள் பண்ணுறாங்கன்னா, நல்லது தெரியாமல் தப்பு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்போது அதில் 2 விதம் இருக்குது. ஒன்று ஒரு தவறை பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தவறுனே தெரியாமல் பண்ணிடுவாங்க. அது ஒன்று. தப்புன்னு தெரிஞ்சு பண்ணுறது ஒரு ரகம். மொத்தம் 2 இருக்குது. இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் இவங்க 2 பேருக்கும் தான். தவறுன்னு தெரியாமல் பண்ணுறவங்களுக்கும், தப்புன்னு தெரிஞ்சு பண்ணுறவங்களுக்கும். இந்த கண் திஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, பார்த்துருக்கீங்களா? அவன் நம்ம மேலே கண் வச்சிட்டான்டா, யார் கண் பட்டுதுன்னே தெரியல, இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே. அது உண்மையா பொய்யா அப்படின்றது நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் உண்மைன்னு தான் சொல்லுவேன். ஏன் உண்மைன்னு சொல்லுவேன்னா, கண் வைக்கிறது இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு யாரோ ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டால் அது அவங்களுக்கு பிடிக்காது. அது ஏன்னா அவங்க மனநிலைமை அப்படி இருக்கும். அவங்க வாழ்ந்து வர சூழ்நிலை அப்படி இருக்கும். எல்லாரையும் கிடையாது. சில பேருக்கு அந்த மாதிரி தன்மை இருக்கும். அது பிறவி குணமே அவங்களுக்கு அப்படி இருக்கும். அப்போ அவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டாலும் கண் வைப்பாங்க. ஒரு ஃபோன் வாங்கினா கண் வச்சுருவாங்க. ஒரு பைக் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு கண்ணாடி வைப்பாங்க. அப்புறம் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா கண்ணாடி வைப்பாங்க. இந்த மாதிரி கண் வச்சுருவாங்க. அது மனசுக்குள்ளேயே அவங்க போட்டு புழுகுவாங்க. இவன் இப்படி இருக்கானே, இவனுக்கு மட்டும் நல்லது நடக்குதே, நம்மளுக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு. அது அவங்க வேலை செஞ்சு தான் அவங்க முன்னேறணும். அது அவங்களுக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறுறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. சரி, நம்ம நல்லா இல்லைனாலும் அவன் நல்லா இருக்கானே, நாளைக்கு அவன் நல்லா இருந்தால் நம்மள உயர்த்தி விடுவானே வாழ்க்கையில், அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நல்லா இல்ல, அவனும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் அவங்க பார்ப்பாங்க. அதாவது அவங்க நல்லதை அவங்களே கெடுத்துக்கிற மீனிங்கே அது அவங்களுக்கு தெரியாது. இப்போ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த கண் திஷ்டி கழிக்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் அவங்க வீட்டில் எல்லாரையும் நிற்க வச்சு சுற்றுவாங்க. குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்கள சுற்றுவாங்க. அந்த சுற்றிட்டு அந்த சுற்றுற அந்த கண் திஷ்டி அந்த இதுவை எடுத்துகிட்டு வீட்டு வாசலில் வெளியே நடுவில் போட்டுடுறாங்க. இப்போ நடுவில் போடுறதுனால ரோட்டில் எவ்வளோ பேர் போகிறாங்க வராங்க. இப்போ நல்லவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த கண் திஷ்டியை பண்ணுறீங்கல்ல, அது வீட்லேயே ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும். இந்த சாம்பிராணி புகை போடுறது. அதை வச்சு அதில் கொட்டாங்குச்சியெல்லாம் போட்டு கொளுத்தி, அதில் நீங்கள் போடலாம். அந்த காஞ்ச மிளகாவையும் அந்த உப்பு எதை வச்சு சுற்றுறீங்களோ அதெல்லாம் அதில் போடலாம். ஓகேவா? நீங்கள் பப்ளிக்கில் போடுறதுனால என்ன ஆகும்னா, பப்ளிக்கில் போகிற வரவங்களுக்கு அது அவங்களுக்கு ஒரு கெட்டதாகும்ல. இப்போ அதாவது அது கெட்டது நடக்குதுன்றத விட, அவங்க ஒரு நல்ல எண்ணமா போயிட்டுருப்பாங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு. திடீர்னு அத பார்த்தோனே அவங்களுக்கு மூடு அப்செட் ஆகும். அதனால அத நீங்க நல்லவங்க அத தவிர்த்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இப்போ மீறி கெட்டவங்க, நம்ப மட்டும் நல்லா இருந்தா போதும், யார் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு வீம்புக்குன்னு எடுத்துட்டு போடுவாங்க. நம்ம வீட்ல இருந்து எல்லாம் வெளிய போனா பரவால்ல, கேஸ்ட்ட தட்டிங்களா? நம்பளுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அப்படி நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க நல்லா இருப்பீங்க. அதாவது எப்படின்னா, நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பிறகு உங்களுடைய ஜெனரேஷன் இருக்கு தெரியுமா? உங்களுடைய வாரிசு, உங்களுடைய ரத்த பந்தங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப பாதிக்கப்படும் இதனால. நீங்க எவ்வளோ சுயநலமா இருக்கீங்களோ, அந்த சுயநலம் அப்படியே திருப்பி உங்க வாரிசுக்கு அடிக்கும். ஓகேவா? இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நம்பளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நெனச்சு, இந்த சுத்தி போடுறவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அந்த வேலைய முடிச்சுங்க. பப்ளிக்ல அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேவா? நம்ம நல்லா இருந்தா தான், அடுத்தவங்கள நம்ம குறை சொல்ல முடியும். ஓகேவா? அடுத்தவங்கள சுத்தி காட்ட முடியும். நீங்க பண்றதெல்லாம் இந்த மாரி தப்பு வேலைய பண்ணிக்கிட்டு, அடுத்தவங்கள போய் விமர்சனம் பண்றதுக்கு, பேசுறதுக்கு இதெல்லாம் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லல்ல. அப்ப நம்ம எவ்வளோ நல்லவங்க தெரியாம பண்ணீங்கன்னா, அது இதுக்கப்புறம் திருத்திக்கிங்க. வீம்புக்கு பண்றவங்க நீங்க பிற்காலத்தில அனுபவிப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ ஒரு நபருடைய வாழ்க்கை, இன்னொரு பக்கத்து வீட்ல இருக்க நபருடைய வாழ்க்கையிலும் பின்னி வரும். அது எப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடைக்கு போவோம். அவங்களும் பக்கத்தில கடையில நிப்பாங்க. நம்மகிட்ட ஒரு பொருள் நம்ம குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி ஆசையா குடுப்பாங்க. இப்போ அவன் அந்த அந்த சுத்தி போட்ட இதுவ மெரிச்சிருந்தானா, அவனுக்கு இருக்கிற கெட்ட இதுவோட அந்த சாக்லேட்ட அவன் குடுத்தானா, அவங்க குழந்தைக்கு எப்படி இருக்கும் நெனச்சு பாருங்க. அதனால கெட்டதுன்றது அடியோட அழிஞ்சு போயிடணும். அது இன்னொரு ஆளுக்கு போக்கூடாது.
அத தான் நம்ம நெனைக்கணும். நீங்க இப்படி நெனச்சு இத பண்ணுங்க. இது வந்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் நல்லா தெளிவா சொல்லியிருக்கேனான்னு எனக்கு புரியல. ஆனா சொல்ல வந்தது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிட்டுருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன், நம்புறேன். ஓகேவா? நல்லவங்க வந்து அத பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. கெட்டவங்களும் முடிஞ்ச அளவுக்கு மாத்திங்க. ஏன்னா அது பண்ணீங்கன்னா, எப்படி இருந்தாலும் அது திருப்பி உங்களுக்கே தான் வந்து நிக்கும். ஓகேவா? அதனால பாத்துங்க. இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. அ ரொம்ப நாளா தோணிக்கிட்டே இருந்தது. எப்படி சொல்லணும்னு தெரியல. சரி சொல்லுவோமே அப்படின்ட்டு பாத்தேன். நான் வந்து நெறையா கொஞ்சம் சின்ன சின்ன வீடியோலாம் எடுத்து அந்த வெளிய போம்போது சுத்தி போட்டதெல்லாம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் ஒரு விஷயம், அந்த ரோட்ல பூசணிக்காவ உடைச்சு போடுவாங்க பார்த்தீங்களா? அநியாயம் பண்ணுவாங்க. ஒரு புட்ல எல்லா இதுலயும். அப்ப எல்லாருமே நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்னா, ரோட்ல போறவங்க எல்லாருமே அழிஞ்சு போயிட்டா, வெறும் கடை வச்சிருக்கிறவங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா? கடைக்கு வர கஸ்டமர் இருக்க வேணாம். அந்த கஸ்டமருக்கு நல்லா இருந்தா தானே உங்களுக்கு வியாபாரம் நடக்கும். இல்ல ஒரு வேலை வந்து நடக்கும். அதெல்லாம் பாருங்க. போட்டு அநியாயமா ரோட்ல இது பண்ணாதீங்க. உடைச்சு ஓரமா எடுத்து உங்க கடை வாசல்லயே வச்சுக்குங்க. அப்புறம் அந்த காலையில கடை தொறக்கிறவங்கள நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பெருக்கி குப்பையெல்லாம் ரோட்ல தள்ளி விட்டுருவாங்க. அத பெருக்கி ஒரு ஓரமா குப்பையில போட்டா, குப்பைக்காரங்க வந்து எடுத்துட்டு போயிட போறாங்க. இல்ல குப்பையில அள்ளி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போது? இந்த அளவுக்கு ஒரு சீப்பான மனசு இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அந்த தண்ணிய கழுவி ரோட்ல ஊத்திருவாங்க. ரோட்ல ஊத்துனா 4 பேர் நடந்து போறாங்க, வராங்க. செருப்பு போடுறவங்க இருக்காங்க. செருப்பு போடாதவங்க இருக்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் மெரிச்சுட்டு போக மாட்டாங்க. ரொம்ப டீப்பா சொல்ற மாரி இருக்கும். என்ன பண்றது? நாடு நம்ம நாடு இல்ல. அந்த மாரி எனக்கு சிந்தனை வருது. யோசனை. நான் சொல்ல வந்தது உங்க எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன், நம்புறேன். எல்லாரும் கடைபிடிங்க. எல்லாரும் முயற்சி பண்ணா அந்த நாடு மாறும். கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகேவா? நல்லா இருந்த நாட்ட தான் நம்ம இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ப கொஞ்சம் அத நல்லபடியா மாத்தறதுக்கு ஒரு ஒரு ஆள் நம்பளே மாறத்துக்கு முயற்சி பண்ணா மாறும். நம்ப வீட மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டு, ரோடெல்லாம் சாக்கடையா இருந்தா எப்படி இருக்கும் நெனச்சு பாருங்க. ஏதோ முயற்சி பண்றேன், நல்லது நடக்கும்ன்ட்டு. எல்லாரும் சேர்ந்து இத வந்து ஒர்க் அவுட் பண்ணா நல்லது நடக்கும். ஓகேவா? சரி ஓகே. பாய். பாப்போம். என்னுடைய ஆதங்கமோ, என்னுடைய யோசனையோ, சிலது நான் ஆதங்கமும் சொல்லுவேன், சிலது நான் யோசனையும் சொல்லுவேன். இத நான் ஒண்ணொண்ணா சொல்லிட்டு வரேன். பாருங்க. அது முடிஞ்சவங்க கடைபிடிச்சு நடக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. பாய்.